ஆஃப்டர் லாங் டைம் எங்கள் ஹஸ்பண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு வாக் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ஷாப் தான் போயிருந்தோம். ஸோ ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு பார்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா மழைனால ஃபுல்லாக வந்து பார்க் வந்து தண்ணியாக இருந்தது. ஸோ அந்த சேத்துலேயும் பார்த்தீங்கன்னா சில பசங்களும் வந்து இந்த கராத்தே வந்து கற்றுட்டு இருந்தாங்க ரொம்ப க்யூட்டாக. ஸோ எனக்கு அதை பார்த்து பார்த்து போர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்று கண்டுபிடிச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் ஒரு அழகான ஒரு இலை வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை பறித்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடி உட்கார சொன்னேன். அவரோட ரியாக்ஷன் பாருங்கள். தா ஐ லவ் யூ. எப்படி இருக்கு இது? தேங்க்யூ. கையில் வச்சு காட்டு. ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கா? தான் எப்படி? சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் அவர் வந்து எனக்காக ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு அவர் பண்ணிகிட்டு இருந்தார். என்ன பண்ணுறது அம்மு? ஐ லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ டூ. எப்படி ரிட்டர்ன் கிஃப்ட்? ரோட்டில் போகிறதெல்லாம் திருடிட்டு போகிறோம். ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம் வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஸோ மனசு விட்டு பேசுகிறதுக்காக இருக்கட்டும், வெளியே அவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்படியே ரசிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வாக் போக பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.